ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் நடைமுறைக்கு வந்திருக்கு. என்னன்னு கேட்கலாம். வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. 4 வீலர்ஸ்க்கு ஆகட்டும், இல்ல 4 வீலர்ஸ்க்கு மேல நீங்க எந்த வாகனம் ஓட்டினாலும் ஃபாஸ்டேக் கட்டாயம். ஃபாஸ்டேக் இல்லாம நீங்க டோல்கேட் கிராஸ் பண்ண முடியாது. இது நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஃபாஸ்டேக்ல ஒரு முக்கியமான விதி இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. ஃபாஸ்டேக் யார் யாரெல்லாம் அந்த வெஹிக்கிள் மேல ஒட்டாம இருக்கீங்களோ, மறக்காம ஒட்டிடுங்க. வெஹிக்கிள் மேல நீங்க ஃபாஸ்டேக் ஒட்டலனா, அதுக்கு டபுளா சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான விதி மாற்றி அமைத்திருக்காங்களாம். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுக்கான ரூல்ஸ் அமல்படுத்தியிருக்காங்க. ஃபாஸ்டேக்ல கண்டிப்பாக விண்ட்ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஃபாஸ்டேக் ஒட்டியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கேஒய்சி நீ கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். இந்த விதியும் இன்னையிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. கேஒய்சி யாரெல்லாம் ஃபாஸ்டேகில் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ, உங்கள் ஃபாஸ்டேக் இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க. இந்த கேஒய்சி அப்டேட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 31க்குள்ளே அந்த கேஒய்சி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபாஸ்டேக் சேவையை எந்த நிறுவனம் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கேஒய்சி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டேக் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, இல்லை ஏர்டெல், இல்லை பேடிஎம் இவங்க எதனா இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது முக்கியமாக கடந்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே யாரெல்லாம் ஃபாஸ்டேக் வாங்கியிருக்காங்களோ கட்டாயம் இது செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதை புதுசாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. புதுசாக மாற்றி ஆகணும். 5 வருஷம் தான் அதுக்கு வேலிடிட்டியாக. அதுக்கு மேலே நீங்கள் பழைய ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அதை இன்ஆக்டிவ் பண்ணுவாங்களாம். உங்கள் வெஹிக்கிளோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆகட்டும், சேஸ் நம்பர் ஆகட்டும், இதெல்லாம் ஃபாஸ்டேக்காக கூட இணைக்கணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டியோடைய வாகன உரிமையாளருடைய மொபைல் நம்பரும் கண்டிப்பாக இணைக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் அக்டோபர் 31க்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேக் இன்ஆக்டிவ் பண்ணுருவாங்க. பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்டேக்கை ப்ராப்பராக விண்ட்ஸ்க்ரீனில் நீங்கள் ஒட்டணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விண்ட்ஸ்க்ரீனில் அதை ஒட்ட மாட்டுறாங்க. ஒரு சிலர்லாம் நிறைய ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறாங்க. இது சட்டப்படி குற்றம் சொல்லியிருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் விண்ட்ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஃபாஸ்டேக் ஒட்டி ஆகணுன்ட்டு மத்திய அரசு புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்டேக்கில் யாரெல்லாம் நீங்கள் விண்ட்ஸ்க்ரீன் மேலே ஒட்டாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் டோல் கிராஸ் பண்ணுறப்போ நீங்கள் அந்த ஃபாஸ்டேக் கையில் வச்சுட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 1 இன்னிலிருந்து இந்த ஃபாஸ்டேக் விஷயமா 8 புதிய விதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பழைய ஃபாஸ்டேக் மாற்றி ஆகணும். ரெண்டாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபாஸ்டேக்கான இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணி ஆகணும், புதுப்பிக்கணும். மூணாவது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த சேஸ் நம்பர் இதெல்லாம் ஃபாஸ்டேக்காக கூட இணைக்கணும், லிங்க் பண்ணி ஆகணும். நாலாவது புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கிய 90 நாட்களுக்குள்ள உங்கள் பதிவு நம்பரை புதுப்பிக்கணும். அஞ்சாவது ஃபாஸ்டேக் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தரவு தளங்கள்லாம் ப்ராப்பராக சரி பார்க்கணும், வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது காருக்கு முன்னாடி ஃபாஸ்டேக் ப்ராப்பராக நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காரோடைய ஃப்ரண்ட் சைட் ஃபோட்டோ, பேக் சைட் ஃபோட்டோ, சைட் ஃபோட்டோ எல்லா சைட் ஃபோட்டோவும் ப்ராப்பராக ஃபாஸ்டேக் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது ஃபாஸ்டேக் நம்பராக கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது கேஒய்சி அப்டேட் எல்லாமே அக்டோபர் 31க்குள்ளே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 புதிய விதிகளும் இன்னிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.